முத்து அப்படின்ற டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயரில் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் ரொம்ப நல்ல நல்ல படங்கள் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் தமிழரசன் பச்சைமுத்து தி பெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்றதுக்கு இந்த படம் பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தமிழரசன் பச்சைமுத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் லப்பர் பந்து டீமுக்கு என்னோட விஷஸ். ரொம்ப சூப்பர் படம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ தான் படத்தை பார்த்து வெளில வந்தேன் அண்ட் இட் இஸ் அன் எட்ஜ் ஆஃப் த சீட் ட்ராமா. நான் ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. நான் யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் வாட்ச் பண்ண மாட்டேன். என்னைக்கு மட்டும் என்ன யார் வின் பண்ணாங்கன்னு மட்டும் தான் பார்ப்பேன். பட் நான் லைஃப்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை இவ்வளோ நான் ஃபோனை கூட சைடில் போட்டு பேக்கில் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அண்ட் வெரி 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 வெல் டன் அண்ட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஷார்ப் ஆன் த பாயிண்ட் எடிட்டிங். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், காசு செம்மையாக இருக்குது. பட் ஒரு ஃபிலிம் இவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ பர்ஃபெக்டான எடிட்டிங் இவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்டோரி டிரெக்ஷனோட ஐ வாஸ் நாட் நான் ரொம்ப காமெடியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைட்டில். பட் இது சச் அன் ஆல் ரவுண்டர் ஃபிலிம். டெஃபினட்டாக நாளைக்கு மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லோரும் டெஃபினட் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மூவின்னு மட்டும் நினைக்காதீங்க. இட் இஸ் அன் அமேசிங் மூவி. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் this film is going to be a hit. டெஃபினட்டாக பெரிய ஹிட் தான். ஆல்ரெடி ஐ கேன் சே தட். வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் குட் லக் டு எவ்ரிபடி ஆன் த டீம். ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறேன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தான் லப்பர் பந்தோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லப்பர் பந்து இட்ஸ் அ சூப்பர் மூவி. ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு தமிழரசன் பச்சைமுத்து சார் அவரோட ரைட்டப் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், உங்களை ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். அதுவும் முக்கியமாக தினேஷ் அண்டு ஹரிஷ் கல்யாண் அவங்க கூட நடித்த சுவாசிகா, சஞ்சனா, அப்புறம் கீதா, கைலாசன், இவங்க எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த மூவியை வாட்ச் பண்ணுங்கன்னு தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப சூப்பரான ஒரு மூவி பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு. லவ் டே. ஹாய், இப்போ தான் லப்பர் பந்து பார்த்தேன். சூப்பரான படம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு ஃபீல் குடான படம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு. ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த இன்டென்சிட்டியோட மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு ஃபீல் குட். நீங்கள் படம் முடிச்சோடனே சிரிச்சுக்கிட்டே வருவீங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த படம். நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல, ரொம்ப ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். பட் இது கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படம்லாம். இட்ஸ் பிரில்லியன்ட். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தினேஷோட ஃப்ரெண்டு. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட் படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ அருண் ராஜா சாரோட அசோசியேட் தமிழ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கும்னு நினச்சேன். பட் ஒவ்வொரு வியூவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் தினேஷாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், ரொம்ப மாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு லப்பர் பந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஸோ லப்பர் பந்து இது கொடுத்தாங்க, சாரி. ஸோ லப்பர் பந்து படத்தோடைய ப்ரீமியர் பார்த்தோம். படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் படத்தோடைய முழு கதை, அதாவது கிளைமேக்ஸ் இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்க்கும்போது தான் அது ஃபுல்லாக உணர முடிஞ்சுது. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் தமிழ் முதல் திரைப்படம் எடுத்திருக்காரு. ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சுது, இவர் ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர் அப்படின்னு. கதை சொல்லும் போதும் சரி, ஒர்க் பண்ணும் போதும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணியிருப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது பயங்கர இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மொமெண்ட். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த்து. இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ டைரக்டர் எக்ஸல் பண்ணியிருக்காரு. ஐ ஜஸ்ட் லவ் த ஃபில்ம். ஆடியன்ஸாக தான் என்னால் பேச முடியுது. படத்தில் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. எனக்கு ஆடியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு சீனையும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். விசில் அடிக்காத குறை தான். ஒரு லகான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் த கிளைமேக்ஸ் வாஸ் மார்வலஸ். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது டு பி பார்ட் ஆஃப் லப்பர் பந்து. ஸோ வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு. அண்ட் தியேட்டரில் பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுவேன். லப்பர் பந்தோட செலிப்ரிட்டி ஷோவில் வந்திருக்கோம். அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமான ஒரு படம். சத்தியமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரமாதமான ஒரு அருமையான படத்தை பார்த்தேன்.
இது வந்து தமிழரசனோட படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஹோல்டு இருக்குது ஒரு ஸ்க்ரீன் பிளேலையும் ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில். டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் முத்தாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்துக்கு எல்லாரும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஒரு தடவை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு 4-5 தடவை பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஓடிடிலையும் பாருங்கள். இந்த படத்தை ஜெயிக்க வைங்க. இந்த மாதிரி படங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி படம் வந்தால் தான் தமிழ் சினிமா ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா துறையும் ரொம்ப நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, எவ்ரிதிங் இஸ் பிரில்லியன்ட். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் இன் தியேட்டர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். லப்பர் பந்து பார்க்கறது தான் வந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலாக சொல்ல போனால். அதே மாதிரி வந்து அன்பு தம்பி டிஎஸ்கே வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய க்ளோஸ்அப் ஷாட்டில் அந்த ஃபேஸை மட்டும் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டோட்டல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். மைனூட்டாக ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க, புரிஞ்சவங்க மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, எதில் ஜெயிக்கணுமோ அதில் ஜெயிங்க அப்படின்ற அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பர்சனலாக வெரி ஹாப்பி. நமக்கு கிரிக்கெட்லாம் நமக்கு என்ன அப்படின்னு கிரிக்கெட் பார்க்காதவங்களாம் நினைப்பாங்க. டெஃபினட்டாக அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஒன்லி கிரிக்கெட்டை மட்டுமே எடுத்துகிட்டு போகாமல் அதுக்குள்ளே ஈகோன்ற ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு மாமனார் மருமகனுக்கு உண்டான ஒரு ஈகோ இல்லை ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக அந்த விஷயம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதை தவிர லவ் அண்ட் எமோஷனல் நிறைய ட்ராமா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து எங்கள் ஃப்ரெண்ட் வந்து டிஎஸ்கே பண்ணியிருக்காரு, அன்பு தம்பி கதிர் பண்ணியிருக்காரு. கதிர் வந்து அவரோட கமெண்ட்ரி இதில் வந்து இருக்கும்.